ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1,00,000 ரூபாய் ஏல சீட்டுக்கான ஒரு மாதிரி அட்டவணை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சீட்டு சம்மந்தமான வீடியோஸ் போட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ 1,00,000 ரூபாய் ஏல சீட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நான் இப்போ போட்டிருக்க அட்டவணை பார்த்தோம்னா 20 நபர்கள் 20 மாதங்கள் இப்படி தான் பிடிக்கணுங்கிறது கிடையாது. 10 நபர்கள் 10 மாதங்கள் வச்சு கூட பிடிக்கலாம். ஆனால் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மாதங்கள் வந்தால் தான் கரெக்டாக கேல்குலேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து 1,00,000 ரூபாய் ஏல சீட்டுக்கான ஒரு மாதிரி அட்டவணை தான். இப்போ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, தவணை 1 அப்படின்னம்னா இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஏல தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதாவது தவணை தொகையை வந்து 20 பேருமே வந்து கொடுக்கணும். அப்போ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போகும். ஓகேங்களா? இது வந்து முதல் மாதம்னு அர்த்தம். முதல் மாதம் அந்த 20 நபர்கள் இருக்காங்களா, 20 நபர்களும் வந்து 5,000 ரூபாய் பணம் கட்டணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 1,00,000 ரூபாய் வந்து ஏல தொகை. யாருக்கு எடுக்கிறாங்கன்னு கிடையாது. எப்பொழுதுமே சீட்டு பிடிக்கிறவங்க வந்து முதல் சீட்டோ இல்லாட்டி 2வது சீட்டோ அவங்க தான் எடுத்துப்பாங்க. இப்போ நான் போட்டிருக்க அட்டவணையில் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். முதல் தவணையிலே வந்து ஏஜென்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி. ஒவ்வொரு சீட்டு பிடிக்கிறவங்க வந்து 2வது சீட்டா கூட எடுத்துப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். ஓகேங்களா? அடுத்து வந்து 2வது மாதம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 20 நபர்களும் எவ்வளவு கட்டணும்? 3,750 ரூபாய் கட்டணும். ஏல தொகை வந்து 70,000. ஓகேங்களா? 3வது மாதம் பார்த்தோம்னா 3,750 ரூபாய் 20 பேரும் கட்டணும். 70,000 பணம் கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஏல சீட்டு பிடிக்கிறாங்க. அவங்களோட அவங்கன்னு ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஏலம் நடத்துறவங்க. அதை தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, இதுல யாருக்கு பெஸ்ட், என்ன லாபம் நஷ்டம் அப்படிங்கறத பத்திலாம் நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஏல சீட்டுக்கான மாதிரி அட்டவணை மட்டும் சொல்றேன். இப்போ 3வது மாதம் பார்த்தோம்னா 3,750 ரூபாய். இதுல உள்ள எல்லாருமே பார்த்தோம்னா 20 நபர்கள். ஓகேங்களா? இதுல போட்டிருக்க அமௌண்ட் வந்து 20 நபர்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து கொடுக்கணும். அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஒருத்தவங்க யார் சீட்டு நடத்துறாங்களோ அவங்க வந்து யார் எடுக்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. 4வது மாதம் பார்த்தோம்னா 3,800 ரூபாய். அப்ப 71,000 கிடைக்குது. 5வது சீட்டு பார்த்தோம்னா 3,850 ரூபாய். ஏல தொகை 72,000. 6வது மாதம் 3,900 ரூபாய் கொடுக்கணும் 20 பேரும். அவங்க ஏலம் எடுக்கிற தொகை வந்து 73,000. 7வது மாசம் பார்த்தோம்னா 3,950 ரூபாய் கொடுக்கணும். 74,000 அவங்க எடுத்துக்கலாம். 8வது மாசம் பார்த்தோம்னா 4,020 ரூபாய். 20 நபர்களும் 4,020 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க ஏலம் எடுக்கிறவங்க எவ்வளவுக்கு எடுப்பாங்க? 75,400 ரூபாய்க்கு. அடுத்து 9வது மாதம் 4,100 ரூபாய். 77,000 பணம் கிடைக்கும். 10வது மாதம் 4,180 ரூபாய். 78,600 ரூபாய் கிடைக்கும். 12வது மாதம் 4,250 ரூபாய். 20 நபர்களும் கட்டணும். 80,000 கிடைக்கும். 12வது மாதம் பார்த்தோம்னா 4,350 ரூபாய் கட்டணும். 82,000 பணம் கிடைக்கும். 13வது தவணை 4,450 ரூபாய் கட்டணும். 84,000 பணம் கிடைக்கும். 14வது மாதம் 4,550 ரூபாய். 20 நபர்களும் கட்டணும். 86,000 கிடைக்கும். 15வது மாதம் பார்த்தோம்னா 4,650 ரூபாய் கட்டணும். 88,000 கிடைக்கும். 16வது மாதம் 4,750 ரூபாய் கட்டணும். 90,000 வந்து ஏலம் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 17வது மாதம் 4,850 ரூபாய் கட்டணும். 92,000 ஏலம் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 18வது மாதம் 4,900 ரூபாய். 20 நபர்களும் கட்டணும். 93,000 கிடைக்கும். 19வது வாரம் பார்த்தோம்னா 4,950 ரூபாய் கட்டணும். 20 நபர்களும் 94,000 வந்து என்ன பண்ணணும்? அவங்க யார் ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். 20வது மாதம் பார்த்தோம்னா 5,000 ரூபாய். 20 நபர்களும் 5,000 கட்டணும். அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 95,000 கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ இதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டவுட் எதுவும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 5,000 ரூபாய் வந்து 20 நபர்கள் கட்டுறாங்க அப்படின்னோம்னா டோட்டலா 1,00,000 தானே வரணும். ஆனா ஏன் ஏலம் எடுக்கிறவங்களுக்கு 95,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா அதை பத்தி நான் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு எதனால இப்படி வந்து அமௌண்ட் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு 1,00,000 ரூபாய் ஏல சீட்டு பிடிக்கணும் அப்படின்னம்னா நீங்க இந்த மாதிரி தான் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி தான் நடத்துறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி நடத்துறாங்க, அதுதான் எனக்கு கிடைச்சிச்சு, அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 20 மாதங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் அந்த 20 பேரும் எவ்வளவு தவணை தொகை வந்து கட்டுறாங்க? 87,000 தவணை தொகை கட்டுறாங்க. இது வந்து 1,00,000 ரூபாய் சீட்டுக்கான மாடல். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து இந்த ஏல சீட்டு பிடிக்கிறதுனால ஏலம் நடத்துறவங்க லாபமா இல்ல ஏல எடுக்கிறவங்களுக்கு லாபமா, 2 பேத்துக்குமே வந்து லாப நஷ்டங்கள் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஆனா 2 பேத்துக்குமே லாபம் வந்து கண்டிப்பா இருக்குது. ஏல சீட்டு நடத்துறவங்களுக்கு லாபம் இருக்கு, ஏல எடுக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கு. அது என்ன கான்செப்ட்ங்கறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அதே மாதிரி
அதே மாதிரி அந்த தீமைகள் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஏல சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஏலம் நம்ம போய் பணம் கட்டுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏலம் நடத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுல வாய்ப்புகள் இருக்கு. அது என்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா ஒரே வீடியோல உங்களுக்கு சொன்னா கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை, ஒரு சார்ட் மட்டும் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 1 லட்ச ரூபாய் சீட்ல 20 நபர்களும் ஒவ்வொருத்தவங்களும் கட்டுற அமௌண்ட் வந்து 87,000. இது வந்து 20 நபர்கள் 20 மாதங்களுக்கான ஒரு சார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து இதனால ஏலம் எடுக்கிறவங்களுக்கு என்ன லாபம், ஏலம் அதாவது பிடிக்கிறவங்களுக்கு என்ன லாப நஷ்டங்கள், இதை பத்திலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.